நம்மளை தாழ்த்தி பேசுவதற்கும் நம்மளை டிஸ்கரேஜ் பண்றதுக்கும் என்கரேஜ் பண்ணல கூட இல்லை டிஸ்கரேஜ் பண்றதுக்கும் பல பேர் சுத்திட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த யூடியூப்ல எல்லாம் லைக்ஸ் நிறைய பேர் போடலாம், சில பேர் வேணுங்கிட்டே டிஸ்கரைஸ் பண்ணுவாங்க, நம்மளே காலி பண்ணணும்ன்ற எண்ணத்தோட பல பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி மனிதர்கள்லாம் என்ன செய்ய வேண்டும் அதை பத்தி தான் இந்த வீடியோ. என் பேர் ஸ்ரீராம். எண்ணம் போல் வாழ்க்கை மைண்ட் செட் சம்பந்தமாகவும் பாசிட்டிவ் நெகட்டிவ் தாட்ஸை பத்தி நிறைய வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட் இருக்கு, அதுல இருக்கிற 4-5 வீடியோ பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளை சுத்து வட்டாரத்துல பல பேர் பாத்தீங்கன்னா தாழ்த்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க, நம்மளை குறையா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது நிறைய இடத்துல நீங்க பார்க்கலாம். அது ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயும் இருக்கும், அது காலேஜுக்குள்ளேயும் இருக்கும், வேலை பார்க்குற இடத்துலயும் இருக்கும், முக்கியமா சொந்த பந்தங்கத்திலயும் இருக்கும், பக்கத்து வீடு எய்த்து வீடு எங்கேயாவது யாராவது ஒருத்தவங்க கிண்டலாவும் பண்ணிட்டு இருப்பாங்க. கிண்டல் பேச்சு மாதிரி நம்மளே தாழ்த்தியே பேசுவாங்க. அந்த மாதிரி பீப்புள்கிட்ட எல்லாம் நம்ம பார்க்கும் போது என்ன நம்மளுக்கு மோட்டிவேஷனா இருந்தாலும் டிமோட்டிவேஷன் ஆகும். நம்ம அவங்க சொல்ற மாதிரி தான் நம்ம இருக்கிறோமோன்றது அவங்க ஒரு வார்த்தை சொல்லலாம், ஆனா அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரிலாம் பல பேர் இருப்பாங்க. நம்மளை பார்க்கறப்பெல்லாம் பண்ணுவாங்க, நம்மளை பின்னாடியும் பேசுவாங்க. ஒண்ணுக்கு 4 பேர் அவங்க பேசினதை வச்சு நம்மள இன்னும் திருப்பி இன்னும் 10 பேர் கிண்டல் பண்ற மாதிரி நம்ம பார்த்திருப்போம். இந்த மாதிரி பீப்புள்லாம் நம்ம என்ன பண்றது? இந்த மாதிரி என்ன உள்ள மனுஷங்கள்லாம் போய் அடிக்க முடியுமா? அடிக்கணும்னா உலகம் ஃபுல்லா பல பேர் இருக்கிறாங்க, அத்தனை பேரையும் நம்ம அடிக்க முடியாது. ஏன்னா இன்னும் நம்ம வாழ்க்கையில போக வேண்டிய பாதைகள் நிறைய இருக்கு. இன்னும் இது மாதிரி பல மனிதர்கள் வரலாம். அவங்க கிட்ட எல்லாம் போய் நம்ம சண்டை போட்டு நம்மளை ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, எல்லாருக்கும் எல்லா இடத்துலயும் நம்மளை பத்தி நம்ம ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தோம்னா ப்ரூவ் பண்ற வேலையா தான் வாழ்க்கை ஃபுல்லா இருக்கும். அது நம்மளோட வேலை கிடையாது. நம்மளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், செய்ய வேண்டிய விஷயங்கள், நம்ம போக வேண்டிய தூரங்கள் நிறைய இருக்கு. வாழ்க்கைன்றது சின்னது, ஆனா நம்ம செய்ய வேண்டிய முடிக்கிற வாழ்க்கையில எல்லாத்தையுமே ஒரே வாழ்க்கையில ஒரே ஜென்மத்துல முடிக்க முடியாது. நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் பல தேடுதல் இருக்கு, பல விஷயங்களை நம்ம நோக்கி போக வேண்டிய இருக்கு. அப்ப இந்த மாதிரி பீப்புள்ஸ் என்ன பண்ணணும்னா, அவங்க கிட்ட நம்ம இருக்கிற ஒரே ஆயுதம் மௌனம். அவங்கள யோசிக்கிறதே, அவங்கள தாட்ஸை நம்ம மண்டைக்குள்ள வச்சு நம்ம ஃபேஸ் ரியாக்ஷன்ல கொண்டு வரக்கூடாது. இது சும்மா நடிக்கலாம் செய்யுங்கன்னு சொல்ல மாட்டேன். ரியலா அந்த பீப்புள்ஸை ஒண்ணு அவங்க கிட்ட இருக்கும்போது உங்களோட ஆக்டிவிட்டிஸை மாத்த பாருங்க, உங்க பேச்சை மாத்த பாருங்க. இல்ல அவங்க எப்படி நம்மளை தாழ்த்தி பேசுறாங்க, நம்மளோட தோத்துக்கிட்டே இருக்கிறோம், இல்ல நம்ம செய்யற விஷயங்கள் அவங்களுக்கு காண்டாகும். என்ன சொல்லலாம்னா, நம்ம சில நேரம் ஜெயிச்சுட்டே இருப்போம், சில விஷயங்கள் நம்ம பண்ண சக்சஸ்ன்றது வரும். அது எது வேணா இருக்கலாம். நீங்க பண்றக்கூடிய சின்ன சின்ன ஒரு சமையலா இருக்கும், இல்ல ஒரு பேஷனா நீங்க நிறைய விஷயங்கள் பண்றது, இல்ல நீங்க ட்ரெஸ்ஸிங் போடுறது, இல்ல டிரைவிங் பண்றது, பைக் ஓட்டுறது, இல்ல நீங்க வேலை செய்யறது, பேசுறது எல்லாமே ஒரு சக்சஸ் கொடுக்கும். உங்களை பார்த்து எல்லாரும் புத்துணர்ச்சி உள்ள ஆள் நினைச்சிட்டு உங்ககிட்ட சுத்தி ஒரு கூட்டம் இருக்கலாம். ஆனா அதை பிடிக்காதவங்க ஏன் நம்ம கிட்ட வர மாட்டேங்கிறாங்க, ஏன் இவங்கிட்ட போறாங்க, எல்லாருமே இவங்கிட்ட நிக்கிறாங்களே எண்ணங்கள் சில கூட்டங்கள் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை சுத்தி இருக்கிற கூட்டத்தை விளக்கறதுக்கு யோசிப்பாங்க, நம்மளைய எப்படியா டிஸ்கரேஜ் பண்றதுன்னு நினைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம், யூடியூப்ல வீடியோ போடுறேன்னா லைக்ஸ் பண்றவங்கிறது டிஸ்லைக் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. டிஸ்லைக் பண்ண என்ன ஆகும்னா, நம்மளை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு டென்ஷன் ஆகுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இந்த சேனல்லாம் பண்றதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி 3 சேனல்ஸ் பண்ணும்போது எனக்கு இருக்கும். ஆனா இப்பெல்லாம் பார்க்கும்போது டிஸ்லைக் பார்க்கும்போது சிரிப்பு தான் வரும். ஏன்னா அவங்களோட இது நிச்சயமா வரவேற்பப்படுறது. ஏன்னா அவங்க இந்த வீடியோக்குள்ள பார்த்து முழுசா பார்த்துருக்கலாம், இல்ல பாதி பார்த்துக்கலாம், இல்ல டிஸ்லைக் பண்ணணும்னு காண்டி வரலாம். உள்ள வரதே என்னன்னா, நான் சக்சஸ் நினைக்கிறேன். அவங்க டிஸ்லைக் பண்றாங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிக்கலன்னா யாரும் அந்த விஷயத்துக்குள்ள நுழைய மாட்டாங்க. இந்த மாதிரி பீப்புள்ஸ் உள்ள ஏதாவது பிரச்சனை பண்ணணும், இவங்க இந்த வீடியோ பண்ணக்கூடாது, இவங்க ஜெயிக்க கூடாது அப்படின்னு ஒரு பொறாமை. ஏன்னா அவங்களால ஜெயிக்க முடியல. எஃபெக்ட் நான் என்ன சொல்றேன்னா, யாரா இருந்தாலும் ஒரு யூடியூப் பண்ண முடியும், எந்த மனுஷனா இருந்தாலும் பண்ண முடியும். ஒரு போன், சின்ன மைக்கு, ஒரு ஸ்டாண்ட் இல்லையா, ஒரு சேருக்கு மேல வச்சு நிச்சயமா அதுக்குன்னு ஒரு இடம் வச்சு செட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா வீடியோ ரெக்கார்டிங்ன்றது ஆக போகுது. அது சிம்பிள். அந்த மெத்தட் யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஜெயிக்கணும்ன்றது அவங்களுக்கு பண்றதுக்கு சோம்பேறித்தனம். அவங்க பேச தெரியாம இருக்கலாம், அவங்களுக்கு எதுவுமே எப்படி இவங்க பண்றாங்கன்னு தெரியாம இருக்கலாம். ஆனா சிம்பிள், யூடியூப்ல எதை ஓபன் பண்ணிக்கலாம், A to Z இருக்கிற நீங்க நினைக்கிற அத்தனை விஷயங்களும் அதுல இருக்கு. அதுல உங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்து நீங்க பண்ணிக்கலாம். இதுக்காண்டி நீங்க போய் கிளாஸோ இதுக்காண்டி பே பண்ணி நீங்க பண்ண தேவையில்ல. அதை யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க பண்றாங்களா, நம்ம இந்த மாதிரி புது மெத்தட்ல புது பேஷன் அவங்களுக்கு என்ன வருமோ செய்யணும்ன்றது எண்ணம் கிடையாது. அவங்களோட மோட்டோவே இவங்களை அழிச்சிட்டு நம்ம கஷ்டப்படுறத பார்த்து அவங்க சிரிக்கணும்ன்றது எண்ணங்கள் சுத்திட்டு இருக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்னா, நீ அப்படி இருக்கிறியா இரு, நீங்க டிஸ்கிரைப் பண்றியா பண்ணு, 10 பேர்ட்ட பேசிட்டே பேசிக்கிட்டே இரு. நம்ம என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, நம்ம சண்டை போடணும்,
அவங்ககிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆர்கியூமெண்ட்ஸ் பண்றதுக்கு பதிலாக மௌனமா போயிட்டு நம்ம அவங்க பார்வையிலேருந்து நேரடியா இருந்துட்டு நம்ம சிரிச்சுக்கிட்டு நம்ம திருப்பி திருப்பி இந்த விஷயத்த பண்ணும்போது ஒரு தடவை அவங்க கூட்டத்துல பேசுவாங்க, 2 தடவை பேசுவாங்க, 3 தடவை, 4வது தடவை அவங்களுக்கே போர் அடிச்சு போயிடும். கேட்கறவங்களுக்கு அட போப்பா நீ இவ்வளவு சொல்லிட்டு இருக்க, அந்த பையன் இப்படி பண்ணிட்டே இருக்கிறான், அவன் பாட்டுக்கு வளர்ந்துட்டு தான் இருக்கிறான்றது கூட இருக்கிற மக்கள் சொல்லுவாங்க. என்னன்னா நம்ம வளர்ந்துகிட்டே இருப்போம், அவன் கீழே போய்கிட்டே தான் இருப்பான். அவன் எண்ணங்கள் இருக்க இருக்க தப்பான எண்ணங்கள் இருக்கவன் இறங்க செய்வான், நல்ல எண்ணங்கள்ல பாசிட்டிவா இருக்கிறவன் மேலே ஏறுவான். தராசு மாதிரி தான் வாழ்க்கை. நீங்க எதை பண்றீங்களோ வாழ்க்கை உங்களுக்கு திருப்பி கொடுக்கும், இந்த யூனிவர்சல் கொடுக்கும். கண்ணாடியில் நீங்க என்ன சிரிச்சீங்கன்னா சிரிப்பீங்க, திருப்பி உங்களுக்கு அது ஒரு ரிசம்பிள் இருக்கும். நீங்க கத்துனீங்கன்னா கத்துன மாதிரி காமிக்க, நீங்க கோவப்பட்டா அது காமிக்கும். என்ன பண்றோமோ அது திருப்பி நம்மளுக்கு வராதுதான் வாழ்க்கை. அதை வாழ தெரியாதது, அதை வாழ இருந்தாலும் பண்ற எண்ணங்களே கிடையாது. அது அந்த மாதிரி பீப்புள்ஸ தூரத்துல நீ உட்காரு, நீ வேடிக்கை பாரு, நான் பண்றது தான் பண்ணுவேன். எனக்கு பிடிச்சது அவன்கிட்ட பேசுறது, சண்டை போடுறது நமக்கு டைம் இல்லை. நம்ம செய்ய வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. இவனுக்காண்டி நீங்க ஸ்பெண்ட் பண்ணி அவனோட மண்டையில இருக்கிற மூளையை தூக்கி நம்ம மூளையில வச்சு நம்ம உட்கார்ந்து குழம்பும் போது என்ன ஆகும்னா, நம்ம செய்யற வேலையும் செய்ய மாட்டோம், நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்ன தாட்ஸ் நம்ம செய்ய மாட்டோம். அவனோடது நம்மளுக்கு அந்த சாத்தான்றத மாதிரி அந்த டெவில் நம்மளுக்குள்ள உட்கார்ந்து நம்மளையும் அழிச்சு அவன் எப்படி உட்கார்ந்துருக்கானோ அவன் பக்கத்துல போய் உட்கார்ற மாதிரியா இருக்கும். இததான் பல பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உலகம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா மக்கள் தொகை அவ்வளவு ஜாஸ்தி. ஜெயிச்சவங்கன்னு பார்த்தா கடுகளவு தான் இருக்கிறாங்க. சில பேர் ஜெயிச்சிருக்காங்க, ஆனா நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது. கடுகளவுன்றது பெரிய பெரிய கோடீஸ்வரன் பார்த்தா நிறைய பேப்பர்ல பார்த்து 200 பேர் 300 பேர் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா மக்கள் தொகை பாருங்க எத்தனோ மில்லியன்ல போய் நிக்குது. ஆனா ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது நம்ம சுத்தி இருக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டான வேல முயற்சி படி ஃபர்ஸ்ட் தடவை தோப்பீங்க, 2வது தடவை தோப்பீங்க, 3வது தடவை தோப்பீங்க. தோத்துக்கிட்டே இருந்தாலும் முதல் தடவை தோக்குறதும் 4வது தடவை தோக்குறதும் பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் இருக்கும். முதல் தடவை நிறைய ஒரு 10-15 விஷயத்துல நீங்க செஞ்ச விஷயம் தப்பா இருக்கலாம். 4வது விஷயத்துல ஒரு 5 விஷயத்துல தான் நீங்க தப்பு பண்ணிருப்பீங்க, மிச்சம் 5 விஷயம் கரெக்ஷன் பண்ணிருப்பீங்க. இப்படியே நீங்க ஒரு 10 தடவை நீங்க பண்ண கடைசியில கரெக்டான விஷயங்கள் வரும். அப்போ உங்களுக்கு கிளாரிட்டி வரும். அந்த கிளாரிட்டி வர வரைக்கும் ட்ரை பண்ணிக்கணும்னு தான் சொல்லுவாங்க. நீங்க தோண்ட தோண்ட அந்த ஆசை படத்துல ரகுரன் சொல்லுவாங்க, அந்த கதையில நீங்க தோண்ட தோண்ட தங்கம் இருக்கும்னு நினைச்சு தோண்டிக்கிட்டே இருப்பான். ஆனா ஒரு டைம்ல ஒண்ணுமே கிடைக்கலன்னு போயிடுவான். ஆனா பின்னாடி தோண்டுவான், தங்கம் வந்துடும், உடனே வந்துடும். அதே மாதிரிதான் வாழ்க்கையில ஒருத்தர் நம்ம தோத்துட்டோம், நம்மளுக்கு செய்ய மாதிரி இந்த பாதையே இல்லைன்னு நினைச்சு நம்ம போனோம்னா பின்னாடி வருவான், இதே வேலையை செய்வான், கரெக்டா பிடிப்பான், ஜெயிச்சிருவான். இது சினிமா ஆக்டிங்ன்றது எல்லாராலையும் செய்ய முடியும்ன்றதுக்கு முயற்சி நீங்க பண்ணா மாத்திரம் தான் நடக்கும். முயற்சி பண்ணாம நானே நடிக்கிறேன் எனக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒருத்தன் வந்துட்டு தான் இருக்கிறான், அவன் உட்கார்ந்து நடிப்பான், ஜெயிச்சுட்டு போயிடுவான். இது மாதிரி பேஷன் நிறைய விஷயம் இருக்கு. அது மாதிரி யூடியூப்ன்றது கோடியில சம்பாதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒண்ணுமே இல்லாம 2 வீடியோ 1 வீடியோன்னு போட்டுட்டு வெறும் சேனலை மாத்திரம் ஆரம்பிச்சுட்டு உட்கார்ந்தவங்களும் இருக்கிறாங்க. ஆனா ஊடால இருக்கிறவங்க, அது இடைப்பட்ட இருக்கிற மனிதர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது சப்ஸ்கிரைப் கவுண்ட் ஆட்டோமேட்டிக்கா அதை பத்தி யோசிக்க மாட்டாங்க. 0 வியூஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு சப்ஸ்கிரைப் கவுண்ட் எப்படி ஏறுதுன்றதை நான் பார்க்கும்போது அதை உட்கார்ந்து நான் யோசிக்கவே இல்லை. ஐயோ இன்னைக்கு 2 ஏறிச்சா 3 ஏறிச்சான்றத உட்கார்ந்து ஏன் ஏறல, இன்னைக்கு ஏறலன்னா நான் வருத்தமும் பட மாட்டேன். ஏறிடுச்சா ரைட் தேங்க்ஸ், ஏதோ நல்ல விஷயம் பண்றேன் அப்படின்னு நினைச்சுக்குவேன் தவிர ஏறிடுச்சுன்னா அன்னைக்கே உட்காந்துட மாட்டேன். இன்னைக்கு 10 ஏறிடுச்சு 30 ஏறிடுச்சு யோசிக்கவே மாட்டேன். இன்னைக்கு உட்காந்து ஒரு வீடியோ, இன்னைக்கு நான் புதுசா ஃபர்ஸ்ட் வீடியோ பண்ற மாதிரி உட்காந்து நான் பண்ணிட்டு இருப்பேன், எடிட்டிங் பண்ணுவேன். என் வேலைன்றது நான் பண்ண எடுப்பேன். அடுத்து என் ஃபேமிலியை பார்ப்பேன், என்னோட என்ன ஏர்னிங்ஸ் அதை எல்லாத்தையுமே நான் பண்ணும்போது பேட்டர்ன் ஆஃப் லைஃப் நான் வாழிட்டு ஒரு ஷெட்யூல் போட்டு நான் வாழ்க்கையில வாழும் போது என்ன ஆகுதுன்னா எனக்கு முயற்சி பண்றதுக்கு பலன் கொடுக்குது. அந்த பலனை நான் என்ஜாய் பண்றேன், ஃபேமிலியோட நான் என்ஜாய் பண்றேன். அதை ட்ரை பண்ணுங்க தவிர நீங்க உட்கார்ந்து நெகட்டிவ் சொல்றவங்க டிஸ்லைக் பண்றவங்கள யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க வாழ்க்கையில தோத்து தான் போவீங்க. எப்பவும் எந்த காலகட்டத்தில் இந்த ஏஜ் 10 வயசுக்கு மேல இருக்கிறவங்களும் சரி, 64 வயசுக்கு மேல இருக்கிறவங்களும் சரி, ஊடால இருக்க அத்தனை வயசுங்க ஆணோ பெண்ணோ கமெண்ட் பண்றவனையும் மித்தவங்கள நெகட்டிவா நம்ம பேசுறவங்களையும் காது கொடுத்து கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம தோத்து போய் அதே இடத்துல நிற்போம். நம்ம அவன் மனுஷனே நினைக்காம அவன் ஒரு பொம்மை, அவன் இருக்கிறத பார்த்து நம்ம ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு நம்ம போகும்போது அவனுக்கு தான் இரிட்டேட் ஆகும் தவிர நம்ம போக வேண்டிய பாதையில ஜெயிச்சிருவோம். நான் அதை தான் பண்றேன். எவ்வளோ நம்ம தோத்துட்டோங்க, எவ்வளோ வாழ்க்கையில போச்சுங்க, எல்லாமே போச்சுங்க. ஏன் இந்த ஒரு தடவை ட்ரை பண்ணுங்களேன், இந்த விஷயத்த ட்ரை பண்ணுங்களேன், அடுத்தவனை இக்னோர் பண்ணுங்க, யோசிக்காதீங்க. அவனை ஏன் யோசிக்கிறீங்க, உங்களை யோசிங்க, நீங்க ஜெயிப்பீங்க. நான் அப்படிதான் வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இது சிம்பிள் மெத்தட், ட்ரை பண்ணுங்க, ஜெயிக்கலாம்.